இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டே கவுண்டர் டாப்பு கேஸு வெசல் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து தூங்குவேன். நான் அப்போ தான் மார்னிங் குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நேற்று வந்து கோவிலுக்கு போனதுனால வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ மார்னிங் எந்திரிக்கவே ஒரு 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. எந்திரிச்சதுக்கப்புறமா கோலம் போட்டு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பு கேஸு வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 6:45க்கு மேலே ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக ரவா வச்சு வெஜிடபிள் போட்டு ரவா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிம்பிளாக கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு சொரக்காய் இருந்துச்சு, அதுவும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டேன். அப்புறம் யாஷுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சாச்சு. அப்புறம் துணி கொஞ்சமாக இருந்துச்சு, அது துணி துவைக்க போட்டுட்டு அதையும் காய போட்டு வந்தாச்சு. என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் தான் டைம் இருக்குல்ல, லேட்டராக பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சான்ஸ் வந்து போயிடுச்சு. அப்போ தான் வந்து எனக்கு புரியுது டைம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டைமுக்காக வெயிட் பண்ணணும், டைம் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. ஸோ நீங்கள் எப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே பண்ணுங்கள், லேட் பண்ணாதீங்க. ஓகே, பாய்.